ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் சிறகடி காசுல நல்லா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஆல்ரெடியுமே வந்து விஜய் டிவியில் வந்து ப்ரமோலாம் போட்டு பெரிய பில்டப்லாம் காட்டிட்டாங்க. டிசம்பர் மாதம் திருப்பம் நிறைந்த வாரம் சொல்லிட்டு நீங்கள் யாராவது நம்புறீங்களா? எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இப்போ வந்து முத்துக்கு வந்து ஃபோன் வணக்காரம்மா சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கும்போது நான் டான் வந்து நின்றுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறதுலேருந்தே தெரிஞ்சிடுச்சு. மனோஜோட எக்ஸ் லவர் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அவங்களால வந்து மனோஜ் ரோஹிணிக்கு சம்திங் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மீனா எவ்வளோ சொல்லியும் கேட்காம மனோஜ் ரோஹிணியும் வந்து 5 லட்ச ரூபா வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து அவங்க வீடை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற போகிறதும் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அது 5 லட்சமா 30 லட்சமா அப்படிங்கிறது தான் புரியல. இப்போ எல்லாருமே வந்து அந்த வீட்டில் போய் 2 நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்திருக்காங்க. அங்கே போனப்புறம் நம்ம முத்துவும் மீனாவும் ஏதாவது சிஐடி மாதிரி அந்த வீட்டு ஓனர் அவங்க இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அதுவும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா இவங்க வந்து எப்படியும் அந்த வீட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலாம். அங்கே வந்து ஏதாவது ஒரு லேண்டோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்குறதுக்காக ஜீவா வந்து அங்கே வரலாம். அப்போ வந்து அவங்க மனோஜ் ரோஹிணி பார்த்து டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு, முத்து ஏன் நீங்கள் உங்களை பார்த்து டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு கேட்க, ஜீவா வந்து முத்துக்கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவர் கூட தான் நான் வந்து 1 இயராக சேர்ந்துருந்தேன். அவர் வந்து எனக்கு காசு கொடுத்தாரு. அதை வந்து எடுத்துகிட்டு தான் நான் ஃபாரினில் போய் செட்டில் ஆனால் திரும்பி வந்தப்போ இவங்க 2 பேரும் என்கிட்ட அடாவடியாக பேசி நான் கொடுக்க வேண்டிய காசுக்கும் மேலே என்கிட்டேருந்து பிடுங்கிட்டாங்க. அதுதான் எனக்கு இவங்கள பார்த்தாலே கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொன்னவொடனே நம்ம முத்து வந்து கண்டுபிடிச்சிடுவார். மனோஜ் வந்து ஏமாந்த பணத்தை வந்து எப்படியோ வாங்கிட்டான். அந்த பணத்தை வச்சு தான் இவன் வந்து கடையை வந்து வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை வந்து வீட்டில் வந்து அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இப்படி சொல்கிறதால எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஆல்ரெடி வந்து மனோஜ் அவரோட பிஸ்னஸை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வீட்டுக்கு பணமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக வந்து இது ஒரு இஷ்யூவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்போ மாதிரி ஊற்றி மூடிடுவாங்க. இதில் என்ன திருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உண்மையிலேயே டேரக்டர் வந்து ஏதாவது வேறு திருப்பத்தை கொண்டு வராரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா பாய்.